ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்துடன் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் மக்கள் மத்தியில் பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். பெண்கள் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை, இந்த நிலையை மாற்றுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் இதற்கு உண்டான அவர்களுக்கு தொடர்ந்து வேலை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கு தேவையான நடவடிக்கை அதிமுக அரசு எடுக்கும். ஒரு பக்கம் இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை, மறுபக்கம் விலைவாசி உயர்வு, வருமானம் குறைவு, செலவு அதிகரிப்பு, இதனால் ஏழை மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். ஆகவே இந்த பாதிப்பிலிருந்து உங்களை மீட்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்படும். இந்த ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. எப்பொழுதெல்லாம் ஏழை மக்கள் பாதிக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை கொடுத்து அவர்கள் சிறந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கின்ற அரசாக கடந்த கால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்பட்டது என்பதை நேரத்தில் கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, இந்த பகுதியிலே இஸ்லாமிய பெருமக்கள் அதிகமாக வாழுகின்ற பகுதி என்ற நேரத்தில் குறிப்பிட்டார்கள். நீங்கள் இஸ்லாமிய பெருமக்கள் சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணிகள் வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தால் இந்த சிறுபான்மை மக்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்ற ஒரு தோற்றத்தை, அவதூறான பிரச்சாரத்தை, பொய்யான பிரச்சாரத்தை தொடர்ந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த சிறுபான்மை மக்கள் சிந்திக்க வேண்டும். தமிழகத்திலே சுமார் 31 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இந்த மண்ணிலே ஆண்டது. அந்த 31 ஆண்டு கால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள். சட்ட ஒழுங்கு சிறப்பாக செயல்பட்டது. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி, அதற்கு பிறகு மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு 4 வருடம் 2 மாத காலம் செய்த போதும் சரி, தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது. சிறுபான்மை மக்களுக்கு அதிமுக அரசு அரணாக இருந்து பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்த 31 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியிலே தமிழகத்திலே மத சண்டை கிடையாது, ஜாதி சண்டை கிடையாது. தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவாக விளங்கிய காலம் அதிமுக அரசு ஆண்ட காலம். இன்றைக்கு அப்படியா இருக்கின்றது? தமிழகத்திலே எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாள் உண்டா? தொலைக்காட்சி திறந்தால் சரி, பத்திரிகையில புரட்டி பார்த்தால் சரி, அன்றாட செய்தி இந்த செய்தி தான் வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அவல ஆட்சி தொடர வேண்டுமா? சொல்லுங்க நீங்களே. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.